சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டி என தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த குழு அமைக்கப்படும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கடந்த வாரம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்ததை போட்டி என தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இப்போது ஆலோசனையானது நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படும் என்று சமீபத்தில் நடைபெற்ற மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. விஜயை முதலமைச்சராக விஜயை தலைமையேற்று வருபவர்களுக்கு மட்டுமே கூட்டணி என்றும் அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று வரக்கூடியவர்கள் மட்டுமே கூட்டணி என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதனை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு ஒன்றை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், யாரெல்லாம் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் என்று ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குழுவில் இடம்பெறுபவர்கள் யார் யார் என்று விஜய் தான் முடிவு செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விஜய் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பதை குறித்த அறிவிப்பானது வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் ஆனந்த், கொள்கை பரப்பு